ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவேன். அதை அப்படியே நீங்கள் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன், வழக்கம் போல். வழக்கம் போல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஆஸ் யூஸ்வல். ஆஸ் யூஸ்வல், வழக்கம் போல். நெக்ஸ்ட் ஒன், இதை தினமும் செய். இதை தினமும் செய் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா டூ திஸ் எவ்ரிடே. டூ திஸ் எவ்ரிடே, இதை தினமும் செய். நெக்ஸ்ட் ஒன், இது புதியது. இது புதியது, சொல்லுவோம்ல இது புதுசு அப்படின்னு. இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட்ஸ் நியூ. இட்ஸ் நியூ. நெக்ஸ்ட் ஒன், விரைவில் சந்திப்போம். விரைவில் சந்திப்போம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா see you soon. see you soon, விரைவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் ஒன், நாளை சந்திப்போம். நாளை சந்திப்போம், இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா see you tomorrow. see you tomorrow, நாளை சந்திப்போம். நெக்ஸ்ட் ஒன், என்னை தவறாக நினைக்காதே. என்னை தவறாக நினைக்காதே. டோன்ட் மிஸ்டேக் மீ. டோன்ட் மிஸ்டேக் மீ, என்னை தவறாக நினைக்காதே. நெக்ஸ்ட் ஒன், என்னை பார். என்னை பார், என்ன பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி என்னை பார் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா லுக் அட் மீ. லுக் அட் மீ, என்னை பார். நெக்ஸ்ட் ஒன், என்னை மிரட்ட வேண்டாம். என்ன மிரட்டாத அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் த்ரெட்டன் மீ. டோன்ட் த்ரெட்டன் மீ, என்னை மிரட்ட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், நான் தயார். நான் தயார் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ ஆம் ரெடி. ஐ ஆம் ரெடி, நான் தயார். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் தயாரா. நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்போம்ல, நீ தயாராக இருக்கியா அப்படின்னு. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஆர் யூ ரெடி. ஆர் யூ ரெடி. நெக்ஸ்ட் ஒன், நான் பார்க்கவில்லை. நான் அதை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டிடன்ட் see. ஐ டிடன்ட் see, நான் பார்க்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், தேவையில்லை. தேவையில்லை அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா நோ நீடு. நோ நீடு, தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன், கவனமாக இரு. கவனமாக இரு அப்படின்னு நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்களே கவனமாக இரு அப்படின்னு எங்கேயாவது போகிறப்ப. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல், கவனமாக இரு. நெக்ஸ்ட் ஒன், எனக்காக ஏதாவது செய். எனக்காக ஏதாவது செய் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டூ சம்திங் ஃபார் மீ. டூ சம்திங் ஃபார் மீ, எனக்காக ஏதாவது செய். நெக்ஸ்ட் ஒன், வாயை மூடு. ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கக்குள்ளே சொல்லுவோம்ல வாயை மூடு அப்படின்னு. இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஜிப் இட். ஜிப் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது விலை அதிகம். ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க போகக்குள்ள சொல்லுவோம்ல இது விலை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், இது விலை அதிகம். நெக்ஸ்ட் ஒன், சோம்பேறியாக இருக்காதே. சோம்பேறியாக இருக்காது, சுறுசுறுப்பாக இரு அப்படின்னு வீட்டிலலாம் திட்டுவாங்கள்ல. சோம்பேறியாக இருக்காதே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா டோன்ட் பி லேசி. டோன்ட் பி லேசி, சோம்பேறியாக இருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், உன் நகங்களை வெட்டு. உன்னுடைய நகத்தை வெட்டு அப்படின்னு நம்மளோட அம்மா அப்பா தான் சொல்லுவாங்கள்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா
கட் யுவர் நைல்ஸ். கட் யுவர் நைல்ஸ். உன் நகங்களை வெட்டு. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ எம் வித் யூ. ஐ எம் வித் யூ. நான் உன்னுடன் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நீ தப்பிக்க முடியாது. நீ என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. நீ தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா யூ காண்ட் எஸ்கேப். யூ காண்ட் எஸ்கேப். நீ தப்பிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் நல்ல நண்பர்கள். நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள். நாங்கள் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா we are good friends. we are good friends. நாங்கள் நல்ல நண்பர்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் தூங்க வேண்டும். நான் தூங்க வேண்டும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் டு ஸ்லீப். ஐ ஹாவ் டு ஸ்லீப். நான் தூங்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் உட்கார வேண்டும். நான் உட்கார வேண்டும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் டு சிட். ஐ ஹாவ் டு சிட். நான் உட்கார வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், மின்சாரம் நிறுத்தப்பட்டது. கரண்ட் போயிடுச்சு அப்படிங்கும்ல, மின்சாரம் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா பவர் வெண்ட் ஆஃப். பவர் வெண்ட் ஆஃப். மின்சாரம் நிறுத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒன்று, ஏழை மக்களுக்கு உதவு. ஏழை மக்களுக்கு உதவு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஹெல்ப் த புவர் பீப்புள். ஹெல்ப் த புவர் பீப்புள். ஏழை மக்களுக்கு உதவு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு. நேரத்தை வீணாக்காதே. நேரத்தை வீணாக்காதே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.